சரின்னா அவள் அங்கே இருக்கும்போது தான் அண்ணன் தம்பியெல்லாம் சேர்த்து இங்கே கூட்டிகிட்டு வந்து, மேடம் ஏதாவது ஒரு வகையில் என் தங்கச்சிக்கு ஒரு வழி பண்ணுங்க. அப்போ அவன் அடித்து மிதித்து அவன் எப்போவுமே தாங்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்போ வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் வராத காலம் அது. புருஷன்னா அடிக்கிறது சகஜம்தான், அப்படி தானே சொல்லுவோம். கல்லானாலும் கணவன், அப்புறம் உள்ளானாலும் புருஷன். அதே மாதிரி அடிக்கிற கை தான் அணைக்கும். இதெல்லாம் நம்ம சொல்லி சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி நம்ம வச்சுட்டோம். ஸோ என்னாச்சு, போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இவன் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா நான் என்ன பண்ணினேன், நான் உன்னை பிரிய சொல்லலை. நீ முதல்ல என்ன பண்ணுற, ஒரு மெயின்டெனன்ஸ் கேஸ் போடு. உனக்கும் உன் குழந்தைக்கும் 2 பேருக்கும் ஜீவனாம்சம் கொடுக்கறதுக்கு அவன் கடமைப்பட்டவன். ஸோ இந்த பொண்ணுக்கிட்ட அவனுடைய லைசன்ஸ் காப்பியெல்லாம் இருந்திருக்குது. வீட்டில் தானே இருந்தா, அவன் கூடவே தானே இருந்திருக்கா. அதெல்லாம் வச்சு இவன் டிரைவராக வேலை செஞ்சான். இந்த மாதிரி 9110 காரு வந்து வாங்கினான். இதையெல்லாம் போட்டு நாங்கள் போட்டோம். எனக்கு ஒரு 10,000 கொடுக்கணும், என் குழந்தைக்கு ஒரு 10,000 மாதம் மாதம் கொடுக்கணும் அப்படின்னு மெயின்டெனன்ஸ். அவன் வந்தவன் என்கிட்ட பழிக்கிறக்கே வழி இல்லை, என் கார் டியூ கட்ட முடியாமல் போயிடுச்சு, அந்த கம்பெனியிலேருந்து எனக்கு இருந்த கான்ட்ராக்ட் போயிடுச்சு, அதனால் கட்ட முடியல, காரை தூக்கிட்டு போயிட்டாங்க, என்னால் பணம் கொடுக்க முடியாது அப்படின்னு அவன் சொன்னான். சரி இங்கே வாங்க. ஆமாம், நீ காலையில் சாப்பிட்டியா, என்னடா சாப்பிட்ட, என்னப்பா சாப்பிட்ட அப்படின்னு கேட்டாங்க ஜட்ஜம்மா. இந்த மாதிரி என்ன சாப்பிட்டேன், அம்மா 2 இட்லி சாப்பிட்டேன். அவன் முழிக்கிறான். எதுக்கு கேட்குறாங்க, ஜட்ஜு அங்கே இருக்கிறாங்க, கேஸ் நடத்துறதை விட்டு எங்கிட்ட என்ன சாப்பிட்டேன்னு கேட்குறாங்க. அம்மா இட்லி சாப்பிட்டேங்க. அம்மா யார் சுட்டு கொடுத்தா, ரோட்டோரத்தில் இருக்கிற இட்லி கடையில் வாங்கி சாப்பிட்டேங்க. மத்தியானத்துக்கு என்ன பண்ணுவேன், எங்கேயாவது அவங்க வாடகை ஓட்டருக்கு என்னை கூப்பிட்டாங்கன்னா நான் போவேன், போகிற இடத்துல அங்கே ஏதாவது கொடுத்தாங்கன்னா சாப்பிடுவேன், இல்லைன்னா அங்கே வர்ற வாடகையை வச்சு நான் கொஞ்சம் சாப்பிடுவேன். அப்புறம் நைட்டில் எங்கே தங்கியிருக்கிற, இந்த இடத்துல தான் தங்கியிருக்கேன், அதுக்கு என்ன வாடகை. ஸோ உனக்கு வேலையே இல்லை, அது இல்லை, காசு கொடுக்க முடியாதுன்னு நீ சொன்னாலும் உனக்கு நீ எல்லாம் செஞ்சுட்டு தானே இருக்க. அப்போது எந்த வேலை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன்னுடைய கடமை என்ன, உன் பொண்டாட்டியும் பிள்ளையும் நீ காப்பாற்றணும். அந்த பொண்ணு வேலைக்கு போகலையே, அதனால் அவளுக்கு நீ கட்டாயமாக செய்யணும்.